படங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்ல கிட்டத்தட்ட 1350 ஸ்க்ரீன் இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ல நம்ம படத்த ரிலீஸ் பண்ணா, என்ன மாதிரி நமக்கு வந்து செலவாகும்? என்ன மாதிரி லாபம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம வந்து சினிமால என்ன டீட்டெயில் பேச போறோம்னா, ஏற்கனவே தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். அதில வந்து அ படத்த ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் தயாரிக்கிறத பத்தி பேசணும். அதில ப்ரீ புரொடக்ஷன் என்ன? ஷூட்டிங் எப்படி? அப்புறம் நடிகர், நடிகைகள் தேர்வு எந்த அளவுக்கு பண்ண போறோம்? அது இன்னும் டீட்டெயிலா அடுத்தும் பேசுவோம். நடிகர், நடிகைகள் தேர்வு, அது போக அது தொழில்நுட்ப கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா நீங்க எடிட்டரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி அ ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுடைய தேர்வு, அவங்களுக்கான சம்பளம் எது? இந்த படத்தில இத்தனை சதவீதத்துக்குள்ள இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் பேசணும். நம்ம பேசுறது எல்லாமே பெரிய படங்கள் இல்ல. சின்ன பட்ஜெட்ல லாபகரமா படம் எடுக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் புரொடக்ஷன்ல அ எடிட் பண்ணி முடிச்சத வந்து அந்த ரஃப்பா அது இருக்கிறத வந்து நம்ம டப்பிங் பண்றத பத்தி பேசணும். அது போக எஸ்எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி எஃபெக்ட்ட பத்தி பேசணும். ரீ ரெக்கார்டிங்க பத்தி பேசணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடியோல வந்து 5.1 7.1 என்ன பண்ணுவோம்னு பேசணும். அதுக்கப்புறம் டிஐ அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல என்னென்ன இருக்குன்னு ரஃப்பா முதல்ல வந்து ஒரு ஓவரால் வியூவா பார்த்துருக்கோம். நம்ம வந்து தியேட்டரு, வெளிநாட்டு உரிமை, அ பக்கத்து மாநிலத்தோட உரிமை இப்படிலாம் பேசணும். சரி. இப்ப நம்ம வந்து இந்த மார்க்கெட்டிங்ல தியேட்டர் வந்து இன்னும் மிக மிக முக்கியம். தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது ஒரு படத்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்றது மிக மிக முக்கியம். சில நேரம் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கடந்த ஒரு 2, 3 வருஷமா, 4 வருஷமா என்ன பண்ணாங்கன்னா, ஆ ஓடிடி பிரீமியர் அப்படின்னு போட்டாங்க. அதாவது படம் தயாரிப்பாங்க. தயாரிச்சு முடிச்சு, அது வந்து தியேட்டர்ல போடாம டைரக்ட்டாவே ஓடிடில போயிரும். அப்ப நான் எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும், அது தியேட்டர்ல போட்டா தான் எல்லா தமிழ்நாடு முழுக்க அங்கங்க வந்து போஸ்டர் ஒட்டுவாங்க. அப்புறம் டிஜிட்டல் புரமோஷன் பெருசா வரும். பல வகையில இப்போ புரமோஷன் வரும். ஏன்னா ஆடியோ லான்ச்சு, பிரஸ் மீட்டு, பிரஸ் ரிலீஸு, ஆ அதுக்கப்புறம் வந்து படம் ரிலீஸ் டைம்ல வந்து ஒவ்வொரு சேனலா போயி, அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்மா போயி உட்காந்து ஒரு மாரி அது வந்து என்ன படத்தோட புரமோஷன் படம் சம்மந்தப்பட்டு பெருசா வெளிய தெரியும் அப்படிங்கிறது. அப்புறம் தியேட்டர். தியேட்டர்ல எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு இப்போ டிஜிட்டல் வியாபாரமும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, நம்ம தியேட்டர் ரிலீஸ பத்தி டீட்டெயில் பேசுறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்ல அ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தியேட்டர் டைப் எல்லாம் வேற. இப்ப இருக்கிற தியேட்டர் டைப் எல்லாம் வேற. வேறன்னு என்ன? நம்ம சீட்ல இப்படி உட்கார்றோம். ஆன் பண்ணா படம் பார்க்குறோம். பெரிய ஸ்க்ரீன் இருக்கு. இது வந்து சாதாரண ரசிகர்களுக்கு இவ்வளதான். அது நீங்க எப்படி போடுறீங்க? நீங்க வந்து இந்த மாரி பழைய கார்பன வச்சு திருக்கி திருக்கி போட போறீங்களா? அல்லது பட்டன ஆன் பண்ணி டிஜிட்டல்ல வச்சு போட போறோமா? அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. தியேட்டரு டிக்கெட் எடுக்கிறோமா? உள்ள போய் உட்கார்றோம். மணி அடிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணோனே படம் பார்க்குறோம். அவ்வளதான். அதில பின்னாடி தியேட்டர்ன்னு எடுத்தாச்சுன்னா, ஆ 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன கணக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆ சிங்கிள் தியேட்டர் நெறையா இருந்துச்சு. ஓகே. மல்டிப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருந்தது. ஓகே. ஆ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா, சிங்கிள் தியேட்டரு அது சிங்கிள் தியேட்டரே 3 லேயரா இருக்கும். சிட்டீஸ்ல இருக்கக்கூடிய சிங்கிள் தியேட்டர். ஆ அதுக்கப்புறம் அந்த சிட்டிய ஒட்டி சுத்தி இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய சிங்கிள் தியேட்டர்ஸ். ஆனா நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல போனோம்னா, கிராமங்கள்ல இருக்கக்கூடிய டென்ட் கொட்டாய் மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்றதுக்கு படப்பொட்டி தான் போகும். அதில வந்து ரீல் இருக்கும். இப்ப மாரி டிஜிட்டல்ல வந்து ஹார்ட் டிஸ்க்க கொண்டு போய் அங்க லோட் பண்றதோ, அல்லது சேட்டலைட் மூலமா, ஆன்லைன் மூலமா அத வந்து அங்க லோட் பண்ணி, அதுக்கப்புறம் படத்த ஆன் பண்றதோ, அப்படி இல்லாம படப்பெட்டி தான் போகும். அது வந்து பழைய ஆண்பாவத்தில வந்து எல்லாத்தையும் இத பெருசா எடுத்திருப்பாங்க. பொட்டி வந்தாச்சு அப்படிங்கிறது எல்லாமே. அப்புறம் சில சத்யராஜ் படங்கள்லாம் வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி வரும்போது, முன்னாடி வந்து ஒரு பிரிண்ட் அந்த ஒரு படப்பெட்டிக்கான பிரிண்ட் ஒரு 13 ரீலோ, 14 ரீலோ, அதிகபட்சம் 15 ரீல். நார்மலா 13, 14 அந்த ரீல். இத வந்து அ ஒண்ணொண்ணு காப்பி எடுக்கிறதுக்கு அ ஒரு படப்பெட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 60, 65,000 முன்னாடி செலவாகும். அப்போ ரூ. 65,000 படப்பெட்டின்னா, இது வந்து என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு சென்னையில சிட்டிக்குள்ள வந்து ஒரு 40 தியேட்டர் இருக்கு. சிட்டிக்குள்ள மட்டும் அப்படின்னா, அதில 10 தியேட்டர்ல பெரிய படமா இருந்தா, இந்த படப்பெட்டி முதல்ல ஓடும். அதுக்கப்புறம் ஓடிட்டு இருக்கும்போது, அடுத்து ஒரு 1 மாசம் கழிச்சு படம் இங்க குறையும்போது, சப்பர்பன்ல அதே படப்பெட்டி அங்க போய் சேரும். அப்ப என்ன மீரான் சாஹிப் தெருவுல இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ரீஜியன்ல ஒரு 9 மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க.
சினிமா வியாபாரத்துக்காக. அது வந்து சிட்டி, செங்கல்பட்டு, சவுத் ஆர்காட், நார்த் ஆர்காட், அப்புறம் வந்து சேலம், அ கோயம்புத்தூர், டிடின்னு சொல்லி திருச்சி, தஞ்சாவூர், எம்ஆர்ன்னு சொல்லி மதுரை, ராம்நாடு, அது போக டிகே அப்படின்னு திருநெல்வேலி, கன்னியாகுமரி அப்படின்னு 9 பிரிச்சு வச்சிருக்காங்க. அதில நிறைய தியேட்டர்ஸு, அப்புறம் ஒ ஒ லேயர் பை லேயரா ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல ரிலீஸ் ஆகும். அப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 30, 40 தியேட்டர், சில ரொம்ப பெரிய படங்களா இருந்தா 50 தியேட்டர் ரிலீஸ் ஆகும். அப்புறம் 50 தியேட்டர் ரிலீஸ் ஆகுறது. அடுத்து நல்ல படம் ஓடுச்சுன்னா, அந்த தியேட்டர்ல வந்து சில நேரம் 100 நாள் ஓடும், 150 நாள் ஓடும். அதுக்கு அடுத்த அது 150 நாள் ஓடுனதுக்கப்புறம் அந்த படப்பட்டி வந்து பக்கத்துல இருக்கிற வேற தியேட்டருக்கு போகும். அங்கேயும் வந்து ஓரளவு ஓடும். அப்புறம் 3வதா என்ன ஆகும்னா, அ ஒரு 1 வருஷம் கழிச்சு, 1 1/2 வருஷம் கழிச்சு, அப்படிங்கிற மாரி ஒரு சூழல்ல வந்து டென்ட் கொட்டாய் வரைக்கும் போகும், பழைய படங்கள். இப்ப இதில வந்து என்ன ஒரு கவனிக்க வேண்டிய முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, கமலஹாசன் படங்கள் வந்து சிட்டியில ஃபர்ஸ்ட் லேயர் லெவல்ல வந்து ரொம்ப நல்லா போகும். ஆ விஜயகாந்த் படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து அவ்வளோ ரொம்ப பெருசா போகாட்டா கூட, ஆ அவரு படம் வந்து நஷ்டம் ஆனதே இல்ல. என்ன காரணம்னா, சப்பர்பன் அடுத்த லெவல் போறது. ஷிஃப்டிங் சொல்லுவாங்க. அந்த ஷிஃப்டிங்ல வந்து செகண்ட்ல போம்போது அங்கேயும் பயங்கரமா ஓடும். அதுக்கப்புறம் டென்ட் கொட்டாய் வரைக்கும் போகும்போது, கிட்டத்தட்ட அவர் படம் ஒரு படம் நடிச்சு முடிச்சு வெளிய வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல 1 மாசம், 2 மாசம் சுமாரா போனா கூட, அடுத்தடுத்து போகும்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அந்த படம் வந்து அங்கங்க ஓடிட்டே இருக்கும். ஒரு 40 பாக்ஸ் வந்து ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ரூ. 25,00,000 ஆச்சு அப்படின்னா, அத வந்து மாத்தி, 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 மாத்தி மல்டிபிள் இத போடுவாங்க. அதாவது பாக்ஸ் 40 பாக்ஸா தரும். அந்த படப்பெட்டி 40ஆ இருக்கும். அது வந்து 600, 500, 600 தியேட்டர்ல போகும். அது போக முடிச்சதுக்கப்புறம் ரூ. 5,000க்கு பழைய கடையில போய் வெ வெ அந்த இத போட்டு வித்துருவாங்க. அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா, அந்த படப்பெட்டி இருந்த டைம்ல நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நெறையா இருந்துச்சு. அப்புறம் படத்துக்கான வியாபாரம் அது அளவா கரெக்ட்டா இருந்துச்சு. ஆ தயாரிச்ச தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் பெருசா வந்ததில்ல. அத வாங்கி விநியோகம் பண்ண விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் பெருசா வந்ததில்ல. அப்புறம் தியேட்டர் நடத்தின தியேட்டர்காரங்களுக்கு நஷ்டம் பெருசா வந்ததில்ல. இத்தனைக்கும் டிக்கெட் விலை வந்து மினிமமா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாரி பைரசின்னு சொல்லி இன்னைக்கு படம் வெளிய வந்தோனே அடுத்து 3 மணி நேரத்தில நம்ம கையில வந்துருதே! தமிழ் ராக்கர்ஸ் மாரி. ஸோ அந்த மாரி பைரசி முன்னாடி வரல. அப்படி பைரசி வரதா இருந்தா, விஹெச்எஸ்ன்னு ஒரு கேசெட் வரும். ஆ அந்த கேசெட் வர்றதுக்கே 2 மாசம், 3 மாசம் ஆகும். அத போய் வந்து ஈஸியா அப்பப்போ வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தா புடிச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்போ இந்த சினிமா, தியேட்டர் வியாபாரம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆரோக்கியமா இருந்துச்சு. ஓகே. தியேட்டர்ஸ் வந்து 4000 தியேட்டருக்கு மேல தமிழ்நாட்ல இருந்தது. ஓகே. இன்னைக்கு இப்போ தியேட்டர்ஸ் எடுத்தோம்னா, இன்னைக்கு அதோட நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, அ நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு பிரிக்கணும். ஏன்னா, ஒரு தியேட்டர் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வடபழனியில இருக்கக்கூடிய பலாசா தியேட்டர். பலாசால வந்து 9 ஸ்க்ரீன். அப்ப நம்ம வந்து தியேட்டர் வந்து பலாசோ 9 பலாசோன்னு சொல்லணுமா? இல்ல பலாசோ தியேட்டர்ன்னு சொல்லணுமா? ஸோ பலாசோ தியேட்டர். சரி ஆப்போசிட்ல இருக்கிற கமலா தியேட்டர். கமலா தியேட்டர்ல வந்து 2 ஸ்க்ரீன். அப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கமலா தியேட்டர் 1, பலாசா தியேட்டர் 1, அப்புறம் வந்து ஐநாக்ஸ் நேஷனல் தியேட்டர் ஐநாக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி இப்படி ஒண்ணொண்ணா கணக்கு பண்ணுவோம். ஆனா, நேஷனல் ஐநாக்ஸ்ல 5 ஸ்க்ரீனு, பலாசால 9 ஸ்க்ரீனு, அ கமலால 2 ஸ்க்ரீனு. அப்போ தியேட்டர் 3. ஆனா ஸ்க்ரீன் எடுத்தீங்கன்னா 9 + 2 11 + 5 16. ஸோ 16 ஸ்க்ரீன். அப்ப நம்ம இப்ப என்ன கணக்கு பண்ணுவோம்னா, மல்டிப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? ஆ மால்ல இருக்கக்கூடிய அப்புறம் தனியா இருக்கக்கூடிய மல்டிப்ளெக்ஸஸ். அது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் எடுத்தோம்னா, இப்போ 1300 ப்ளஸ் ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே. இப்ப அப்ப அங்கங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மல்டிப்ளெக்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ 1300, 1400 வரைக்கும் இருக்கிறதா தகவல். இன்னும் கரெக்ட்டான துல்லியமான நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்னும் கையில கிடைக்கல. ஆனா வந்துகிட்டே இருக்கு. ஓகே 1350 பக்கம் இருக்கு இப்போதைக்கு. சரி. இப்போ வந்து அ தியேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது, முன்னாடி என்ன பண்ணோம்? ஒரு படப்பெட்டி ரூ. 65,000 ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோமா? இன்னைக்கு படத்த ரிலீஸ் பண்றதா இருந்தா, ஒரு தியேட்டர்ல 1 வாரத்துக்கு ரூ. 14,000 செலவாகுது. ஏன்னா, இது இப்போ வந்து எப்படின்னா 2K, 1K அப்படின்னு கணக்கு வருது. டி சினிமா, இ சினிமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கெல்லாம் இப்போ பின்னாடி டீட்டெயிலா பேசுவோம். இப்போ அ படத்த போடும்போது, பெரிய படமா இருந்தா, உதாரணத்துக்கு ரஜினி நடிச்ச படம், இல்ல கமல் நடிச்ச படம், இல்ல விஜய் நடிச்ச படம், இல்ல அஜித்து, சிவகார்த்திகேயன் இந்த மாரி இப்படி கணக்குல வந்ததுன்னா, அவங்க குறைஞ்சபட்சம் 600ல இருந்து 1000 தியேட்டர்ல ஸ்க்ரீன்ல போடுறாங்க. முன்னாடி பார்த்தா 60 தியேட்டர்ல போட்டாங்க.
அடுத்தடுத்து ஷிஃப்டிங்கில் போகும். இப்போ வந்து ஷிஃப்டிங்கிற பேரே இல்லை. எடுத்த உடனே எல்லா தியேட்டர்லையும் கிராமங்கள் வரைக்கும், கிராமங்கள் பெருசாக இப்போ தியேட்டர் இல்லை, எல்லா தியேட்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நகரங்கள்லேயும் நிறைய தியேட்டரை க்ளோஸ் பண்ணி அதை கல்யாண மண்டபமாகவும் வேறு ஷாப்பிங் மாலாகவும் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பாகவும் நிறையா மாற்றிட்டாங்க. காரணம், இந்த தியேட்டர்லேருந்து வர்ற வருமானத்தை விட அதில் வந்து நமக்கு வருமானம் அதிகமாக இருக்குது, அதில் நிரந்தர வருமானமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய மாறி இருக்குது. அதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை பின்னாடி அலசுவோம். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு படம் பெரிய படமாக இருந்தால் ஒரு 600, 700 தியேட்டரில் போடுறாங்க. அப்போ அப்படி போடும்போது முன்னாடியெல்லாம் ஏதாவது தீபாவளியோ, பொங்கலோ, வேறு ஏதாவது விசேஷ தினங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ரம்ஜான், இப்போ நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ரம்ஜான் வருது வச்சுக்கல, ரம்ஜான் அப்படின்னா ஒரு 10 படம் 8 படம் வெளியே வரும். 8 படத்துக்கும் தியேட்டர் கிடைக்கும். 4000 தியேட்டரு. அதில் வந்து மேஜர் ஃபஸ்ட்டு ரிலீசிங் தியேட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ரிலீசிங் தியேட்டரில் இது ஒரு 30 ஸ்க்ரீனில் தியேட்டரில் போகும், அடுத்தது ஒரு 30 போகும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா 10 படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ 1350 ஸ்க்ரீன் வச்சுக்கிட்டோம்னா, ஒரு படத்தை வந்து எடுத்த உடனே நம்ம எதில் எத்தனைல போடுவோம்? 500 ஸ்க்ரீனில் போடணும். 500 ஸ்க்ரீன் வந்து மேஜர் மல்டிப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்க்ரீன் போயிடுச்சு அப்படின்னா, அடுத்து சிங்கிள் தியேட்டர் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுபோக ஆட்கள் பெருசாக வராத, சரியாக பராமரிக்கப்படாத சில தியேட்டர்கள் இருக்குது. ஏன்னா அதில் அந்த குறைபாடுகள் எப்போ ஒரு பக்கம் ப்ளஸ் இருந்தால் இன்னொரு பக்கம் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். நான் ஒரு சூப்பராக ஒரு தியேட்டர் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சரியாக மெயின்டைன் பண்ணாத தியேட்டரும் இருக்குது. அப்போ மெயின்டைன் பண்ணாத தியேட்டர் கேட்டால் எங்களுக்கு வந்து வருமானம் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடியலை. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, நல்லா மெயின்டைன் பண்ணால் தானாக ஆட்கள் வந்து சேருவாங்க, வருமானம் வரும். ரெண்டுமே அப்படித்தான். அதாவது கோழி முன்னாடி வந்து முட்டை முன்னாடி வந்ததான்ற கணக்கு தான். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1350 ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணால் என்ன மாதிரி நமக்கு வந்து செலவாகும், என்ன மாதிரி லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். அப்போது பெரிய படங்கள் 500 ப்ளஸ் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவோம். மீடியம் பட்ஜெட் படங்கள் அப்படின்னா ஒரு 25 கோடி, 30 கோடி, 50 கோடி போட்டு எடுக்கக்கூடிய படங்களை குறைஞ்சபட்சம் ஒரு 300லேருந்து 400 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் நான் ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி, ஃபஸ்ட் காப்பி செலவு பண்ணி, அப்புறம் எடுக்கப்பட்ட படங்களை குறைஞ்சபட்சம் 250, ஒரு 300 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் 5 கோடி, 5 கோடி கீழே அப்படின்னா ஒரு 200 ஸ்க்ரீன். அப்புறம் ஒரு ஒரு 1 கோடியில் எடுத்த படத்தை வந்து ஒரு நல்ல பரபரப்பாக நல்ல படமாக இருக்குது அப்படின்னா, நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 80, 100 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுவோம். படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா மறுநாளே வந்து ஒரு 120, 150 ஸ்க்ரீனுக்கு போகும். ஒருவேளை பெரிய படம் வந்து நம்ம 600, 700 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருப்போம். அது வந்து சப்போஸ் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ ஆகும். நல்லா இல்லை அப்படின்னா அடுத்த 2 நாள்லேயே என்ன ஆகும்னா 600 ஸ்க்ரீனுங்கிறது வந்து அப்படியே குறைஞ்சு ஒரு 550, 500, 450ன்னு அப்படியே குறைஞ்சிரும். இது வந்து எப்படின்னா, இது போட்டியான இதில் வந்து படம் நல்லா இருந்தால் அடுத்தடுத்து போகும், நல்லா இல்லை அப்படின்னா அப்படியே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான். முன்னாடி வந்து படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு காது மூலமாக கேள்விப்பட்டு போய் சேர்றதுக்கே 1 வாரம் 2 வாரம் ஆகும். இப்போ வந்து நல்லா இருந்தால் இமிடியேட்டாக டக்குன்னு பிக்கப் ஆகும், நல்லா இல்லைன்னா இமிடியேட்டாக கீழே இறங்கிரும். ஸோ எல்லாமே வந்து ஃபாஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தடுத்த காணொளியில் இந்த தியேட்டரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். நன்றி.